பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 125, இறை வார்த்தை 2. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தன் மக்களை சுற்றிலும் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவருடைய குணம் நம்மை ஆசீர்வதிப்பது. ஆண்டவருடைய செயல் எப்பொழுதும் நம்மை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையுமே. எனவே ஆண்டவரை அதிகாலையிலே தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய தெய்வம் உயிருள்ள தெய்வம். நமது தெய்வம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு வழி விலகி போவது இல்லை. பாருங்கள், தந்தை கடவுள் தன்னுடைய ஒரே பேரான மகனை நமக்காக அனுப்பி நம்மீது அன்பு கொண்டபடியினால் அவரை சிலுவை பலியிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மேன்மையை இழந்து போய் தவித்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவருடைய மேன்மையை நாம் இழக்கக்கூடிய வேளையில்தான் நம்முடைய குடும்பத்திலே குழப்பம் வருகின்றது. ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லாத நேரத்தில் தான் குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகின்றது. ஆண்டவருடைய வழி நடத்துதல் இல்லாதபடியினால் நாம் தவறான வழியில் சென்று கொண்டு இருக்கின்றோம். இவை அனைத்திற்கும் நாம் தான் காரணமாய் இருக்கின்றோம். எனவேதான் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்கிறதை போல நான் உங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பரிசுத்தத்தின் பரிசுத்தமான தெய்வம் என்பதை நாம் அறிகின்றோம். விவிலியமும் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கின்றது. ஆண்டவரை பற்றிய அறிவு நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள் இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே நாம் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து நமக்குள் இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வுகளில் இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகின்றார். பாருங்கள், எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பார்த்தாலும் ஒரு வகையான பயம் அவரை ஆட்கொண்டே இருந்தது. இரவு நேரத்திலே அவரால் தூங்க முடியாது. அவர் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே தூங்காமல் விழித்து கொண்டே இருப்பார். தூங்கினால் ஏதாவது ஒரு செயல், ஏதாவது சாத்தானுடைய வல்லமை அவரை பாதித்து விடுவதை போல தவறான கனவுகளினாலும் அவர் வதைக்கப்பட்டு கொண்டு இருந்தார். அன்பார்ந்தவர்களே, நாட்கள் கடந்தன. அவருக்குள் மனதுக்குள் ஒரே போராட்டம், வருத்தம், கவலைப்பட்டு அவர் எலும்பும் தோலுமாக மாறி போனார். ஒரு நாள் அவர் என்னிடம் டெலிஃபோனிலே ஃபோன் செய்து, ஃபாதர், உங்களுடைய புரோகிராமை நான் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த நேரத்திலே ஆண்டவர் என்னை தொடுவதை நான் உணர்ந்தேன். அந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகி போவதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுப்பீர்களா என்று அவர்கள் என்னோடு கேட்டார்கள். அந்த நேரத்திலே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து அவரை நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய அவருக்கு கற்றுக் கொடுத்து
கொடுத்து அவரை ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளுடைய திரு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொண்டேன். ஒரு மாதம் கடந்தது. அந்த சகோதரி மீண்டும் எனக்கு போன் செய்து என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், ஃபாதர், என்ன அற்புதமான கடவுள் என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றார். பாருங்கள், இப்பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன். எந்த ஒரு தேவையில்லாத கனவும் வருவது இல்லை. நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை நான் உண்மையிலே நான் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பேன். நீங்களும் இதை ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ஆண்டவருடைய செயல்கள் அற்புதமானவை. அவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கின்றார். ஒவ்வொருவரையும் அவர் தொடுகின்றார். அவர் தொடக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை பலனாய் இறங்கி வருகின்றது. அவரை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார். எனவேதான் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 54வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்து இராது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் நமக்கு எதிராக சாத்தான் இந்த உலகத்திலே செயலாற்றி கொண்டு இருக்கின்றான். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாவத்தில் விழ வைத்து விட வேண்டும் என்று அவன் அநேக வகையான சாத்தானை அனுப்பி நம்மை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றான். ஆனால் நமக்கு முன்பாக நற்கருணை நாதர் இருக்கும் பொழுது, நமக்கு முன்பாக நற்கருணை நாதர் ஒரு போர் வீரரை போல் இருக்கக்கூடிய வேளையிலே எந்த ஒரு ஆயுதமும் உங்களை தாக்காது. எனவே இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சாத்தானை விட பெரியவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஷேக்ஸ்பியரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அவர் சொல்லுகின்றார், நரகம் காலியாக இருக்கின்றதாம். நரகத்தில் உள்ள அனைத்து பேய்களும் சாத்தானும் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். எனவே நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. பாருங்கள், ஒரு பெண் பிள்ளை வயதுக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. எனவே தான் அவருக்கு திருமணம் நடக்கின்றது. என்னுடைய கணவர் என்னோடு கூட இருப்பார், துணையாக இருப்பார் என்று சொல்லி அவர் அந்த திருமண வாழ்க்கைக்குள் நுழைகின்றார்கள். அதே போல் நாம் பிறந்த பிறகு நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தாய் தகப்பன் நமக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது தாயின் கருவறையில் நாம் பாதுகாப்பாய் இருக்கின்றோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது உங்களை பெயர் சொல்லி அழைத்த நம் நற்கருணை நாதர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார், பாதுகாப்பாய் இருக்கின்றார், உங்களுக்காக வானதூதர்களை கொடுத்திருக்கின்றார். எனவே நம்மை பாதுகாக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் சில மணித்துளிகள் ஜெபிப்போமா? ஜெபித்து ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம். கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாவத்தை அறிக்கையிட்டு மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த காலை பொழுதிலே விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து இந்த பரிசுத்தமான பலி மேடையில் இருந்து எங்களை உற்று கவனித்து இதோ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவதற்காக உமக்கு நன்றியப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது உமது அரவணைப்பு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. திருப்பாடல்கள் 121வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் உம்மை எல்லா தீமையில் இருந்தும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் எல்லா தீமையில் இருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். வாழக்கூடிய நாட்களிலே உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழவும், என் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்கவும், அநேக ஆத்துமாக்களை பாவத்தில் இருந்து விடுதலை பெறும்படியாக அவர்களுக்காக திறப்பில் இன்றி ஜெபிக்கவும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக.
தகப்பனே, ஒரு நாளும் நீர் எங்களை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் எங்களை சோதனைக்கு உட்பட விட மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம், நம்புகின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. அருமையான ஒரு செய்தியை கொடுத்து எங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்மை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பாதுகாப்பு நிழலிலே அடைக்கலமாவோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.